இந்த வீடியோல நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். மலையாள சினிமாவின் லெஜெண்டரி ஆக்டரான சலீம்குமார் அவர்களோட மறைவு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவரோட மறைவு குறித்து நெறைய பேரு நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா மலையாள சினிமாவோட ஒரு சாதாரண காமெடி நடிகர் மட்டும் கிடையாது. மலையாள சினிமாவோட தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக சலீம்குமார் அவர்கள் இருந்திருந்தாரு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட படங்கள், தேசிய விருது, அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி பண்றது அப்படின்னு தொடர்ந்து பல்வேறு முறைகள்ல அவரு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருக்காரு. திரைத்துறையில என்டர்டெயின்மென்ட், நிஜத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அண்ட் இது மட்டும் இல்லாம நெறைய கலைஞர்கள உருவாக்குறது அப்படின்னு அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருந்த சலீம்குமார் அவர்கள் சமீபத்தில உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவுக்கு ஒட்டுமொத்த மலையாள சினிமாவுமே தங்களோட கண்டோலன்ஸ பதிவிட்டிருந்துச்சு. அத தொடர்ந்து இப்ப அவருக்காக ஒரு மணிமண்டபம் கட்டணும் அப்படிங்கிற மாரியான விஷயங்கள தான் மலையாள சினிமாக்கு நெறைய பேர் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மலையாள சினிமால அவர மாதிரியான ஒருத்தர் இதுக்கப்புறம் வருவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டவுட். ஒரு ஜெனரேஷனையே சிரிக்க வச்சாரு, சிந்திக்க வச்சாரு. கண்டிப்பா அவருக்கு மணிமண்டபம் கட்டி தரணும் அப்படிங்கிற மாரி நெறைய அவர் கூட ஒர்க் பண்ண நடிகர்கள் அம்மா அப்படிங்கிற அங்க இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்திட்ட வேண்டுகோள் வச்சிருக்காங்களாமா. சலீம்குமார் அவர்களுக்கு மலையாள இண்டஸ்ட்ரி மணிமண்டபம் கட்டி தருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பா அவரோட மறைவு மலையாள இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது ஒரு புறம் இருக்க, இந்த வீடியோல நம்ம 2வதா பார்க்க போற நியூஸ் என்ன அப்படின்னா, டைரக்டர் அண்ட் ஆக்டரான சசிகுமார் அவர்கள் சமீபத்தில கொடுத்திருந்த பேட்டி தான். வதந்தி வெப் தொடரோட 2வது பாகத்தில அவரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. குறிப்பா லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு ரோல் குறித்து அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நெறைய மதுரை பேஸ்டு படங்கள் என்ன அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அப்படி வரவங்க பூராவே ஒரு வெட்டுக்குத்து இந்த மாதிரி ரவுடிகள ப்ரொஜெக்ட் பண்ற படமா தான் அநேகமாக இருந்திருக்கு. அதுலயும் குறிப்பா என்னையே யாருமே போலீஸா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இதுவரை நான் 30க்கும் மேல படம் நடிச்சிருக்கேன். ஒரு படத்துல கூட போலீஸா நானும் நெனச்சது கிடையாது. பட் இந்த சீரிஸோட டைரக்டர் என்ன அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து அப்ரோச் பண்றப்ப எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஒரு உண்மைக்காக போராடும் காவல் அதிகாரியா இந்த கான்செப்ட் எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து அரசியலுக்கு வர என்ன இருக்கா அப்படிங்கிற மாரி ரிப்போர்ட்டர்ஸ் நெறைய பேர் அவர்ட்ட கேட்டிருந்தாங்க. அதற்கு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருந்த பதில் என்ன அப்படின்னா, சினிமாவுல நெறைய விஷயம் மாறிருச்சு. ஆனா இப்ப வரைக்கும் சினிமா நடிகர்கள அரசியலுக்கு வருவீங்களான்னு கேட்கிற அந்த ஒரு கேள்வி மாறவே இல்ல. எனக்கு அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. துளி கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினிமால வரணும், டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் தொடர்ந்து நெறைய படங்கள் நடிக்கணும். அப்பப்ப நானும் படங்கள் கேட்கணும். இது மட்டும் தான் இப்போதைக்கு என்னோட மைண்ட் செட்டா இருக்கு அப்படிங்கிற மாரி சசிகுமார் அவரோட மனசுல இருந்தத சொல்லியிருந்தாரு. சசிகுமார் அவர்கள் அரசியலுக்கு வரும் எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தது இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.